இந்த பிஸ்கட் சாப்பிடு. ராதா எங்க? அது ராதா, ஏன் இந்த பூவை கீழே போட்டுட்டீங்க? இதுதான் உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு தான் இப்போ வந்தேன். ராதா, வாம்மா. இவர் உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. வாமா வா. பிக்னிக் போயிருந்ததா ஐயா சொன்னாரு. கொடுத்து வச்ச மருமக. இந்த காலத்துல வயசு பொண்ண, அதுவும் விதவைய தனியா யார் பிக்னிக் அனுப்புவாங்க? அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பெரிய மனசு, எங்க வேணும்னாலும் அனுப்புறீங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, பெரிய மனுஷன். அவருடைய மருமக விதவை ஆயிடுச்சு. பூட்டி வச்சிருவாரு சார். சின்ன வயசு விதவைகளை ஊர் மேய அனுப்ப கூடாதுன்னு சொல்லுவாரு. Don't talk like that. கோச்சுக்காதீங்க, நான் ஒரு உளறுவாயன், உண்மையை சொல்லிட்டேன். இந்தாமா மாதவி, உங்க அக்கா மாதவி கொடுத்து அனுப்பிச்சது. காத்து கருப்பு படாம இருக்க அனுமார் பூஜை போட்டது. குழந்தைக்கு போடு, நல்லது. அப்படியே நீ கூட வந்தீனா மாதவி, உங்க அக்கா மாதவியையும் பார்த்துட்டு வந்துடலாம். நான் எங்கேயும் வர முடியாது. சரி, இந்த சங்கிலியாவது வாங்கிக்க. வேண்டாம். சரி, ராதாவுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்களே போய் குழந்தையை போட்டுடுங்க. நல்லது சார், எனக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பியூட்டிஃபுல், ஐ மீன் அழகான குழந்தை. அவனை தொடாதீங்க. பெத்தவளுக்கு கூட பொத்துக்கிட்டு வராது, உனக்கு எதுக்கு இந்த ஆத்திரம்? நீங்க எங்கிட்டு போலாம். ஒண்ணும் தெரியாத பாப்பா, பழசையெல்லாம் மறந்துட்டியா? அந்த வரவு முடிஞ்சு போச்சு. முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? உங்க மனசுல கருணையே இல்லையா? கருணையா? அது என்கிட்ட நிறைய இருக்கு. பட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அதுக்கு தகுந்த விலை கொடுத்தா கருணை மழை பொழியும். இந்த பொறுக்கிக்க. ஆனா போயிடு, இந்த பக்கம் வராத. லட்சுமிய வீசி எறிஞ்சிட்ட. கீழே இருந்தாலும் பணம் பணம் தான். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்ட, அடுத்தது கொடுக்கத்தான் போற. கெட் அவுட். இந்த பாப்பா சங்கிலி. அந்த சங்கிலியை யார்கிட்டையும் காட்டிடாத. ஏன்னா அது அசல் இல்ல, ஒன்ன மாதிரி டூப்ளிகேட். வரட்டா?